ஹalleluya! நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். தேவனுடைய மகா கிருபையினால இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்துட்டோம் பாருங்க. எவ்வளவு சீக்கிரமா நாட்கள் போய்கொண்டிருக்கோ பாருங்க. இன்றைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா எங்களுக்கு இன்றைக்குல இருந்தே பரபரப்பு, எவ்வளவோ ஆனந்தம், எவ்வளவோ ஆயத்தம், எவ்வளவோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தேவன் என்ன செய்வாரோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலன்னு சொல்லி எவ்வளவோ எங்களுக்கு வாஞ்சை. பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே அழுகை முகத்தோடு என்ன ஆகுமோ என்ற பயத்தோட அல்ல, இன்றைக்கு தேவன் என் வாழ்வில் எந்த பெரிய காரியத்தை செய்ய போகிறாரோ, தேவன் எனக்கு என்ன நன்மை செய்வாரோ பார்க்க வேண்டும், என் வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடக்குமோ நான் பார்க்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்தா அற்புதங்கள் நடக்குங்க. அதுக்குதான் வாங்க அவருடைய வார்த்தையின் மூலமா நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியா, அவருடைய அற்புதங்களை பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக நீர் மறைத்து வைத்திருக்கிற செல்வங்கள் எவ்வளவோ பெரியதென்று கேட்பது மட்டுமில்ல ஆண்டவரே, நாங்க பார்ப்பதற்கு, அனுபவிப்பதற்கு சந்தோஷத்தோடே உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? சொல்லுகிறேன்ல, தேவனிடத்திலிருந்து பெரிதாக நம்ம எதிர்பார்த்தா நமக்கு பெருசா நடக்குங்க. நமக்கு இருக்கிற பலவீனங்களையே நினைத்து கொண்டு அல்லது நேற்று நடந்த விஷயங்களை குறித்தே யோசித்து கொண்டு நேற்றைப் போலவே இன்றைக்கும் நடக்குமோ, நேற்றைக்கு பெற்ற அனுபவங்களிலேயே திருப்தி அடைந்து உட்கார்ந்திருந்தா பெரிய காரியங்கள், நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற விஷயங்களை நம்ம அறிய முடியாது. இந்த உலகத்தில் நாம வாழும்போது எத்தனை இருந்தாலும் ஞானம் வேண்டும். ஞானம்னா என்னங்க? சூஸ் பண்ணுவது, அநேக விஷயங்களை குறித்து தெரிந்து கொள்வது ஞானம் கிடையாது. தட் இஸ் நாலேஜ். ஒருவேளை நம்ம தமிழ்ல அறிவு என்று சொல்லலாம். எத்தனையோ விஷயங்களை குறித்து ஒரு புரிதல் கொண்டு இருப்பது. சிலருக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் எல்லாம் மனப்பாடமா தெரியும். சிலருக்கு உலகத்துல எவ்வளவு நாடுகள் இருக்கோ நல்லா தெரியும். தேசத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் அல்லது வரலாறு தெரியும், அல்லது தேசத்தின் போராட்டங்கள், தேசத்துல இருக்கிற, உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும். ஒரு விஷயத்துல நல்ல தேறின மாஸ்டர்ஸாக ஆயிடுவாங்க. பட் மிக முக்கியமானது என்ன? இந்த தெரிந்து கொண்ட காரியங்களில் எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை என்று சூஸ் பண்ணுவோம் பாருங்க. அதுதான் ஞானம், பகுத்தறிகிற ஞானம். இது நன்மை, இது தீமை, இதனால பிரயோஜனம் இருக்கு, இதனால நஷ்டம் உண்டாகும். இது விசாலமான வழி, பார்க்க அழகா இருக்கான இதனுடைய முடிவு பயங்கரமான நரகம். இது இடுக்கமான வழிதான், போக கஷ்டமா இருக்கு, ஆனா போக போக பரலோக ராஜ்யத்திற்கு இன்னும் கிட்ட கொண்டு செல்கிறது. அந்த பெரிய ராஜ்யத்துக்கு நம்மை நடத்துகிறது என்கிற ஞானத்தை கொண்டிருப்பது. கண்ணுக்கு முன் இருப்பதை பார்த்து திருப்தியாவதில்லை, அதற்கு பின்னாக இருப்பதை குறித்து ஆலோசனை செய்வது. மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்கல்ல. நாம் அநேக முறை மோசம் போகிறோம் ஞானம் இல்லாததுனால. அநேக விஷயங்கள்ல ஏமாந்து போகிறோம். நமக்கு ஞானம் இல்லாததுனால நம்ம கையில எவ்வளவு வருமானம் வந்தாலும் கூட எப்பொழுதும் கடன் தான் இருக்கு, குறைவிலேயே இருக்கிறோம். நமக்கு ஞானம் இல்லாததுனால நம்ம பேசுகிற வார்த்தைகளால நல்ல உறவை, அன்பை சம்பாதிப்பதற்கு பதில் இழந்து போகிறோம். ஞானம் இல்லாவிட்டா அந்த உலகத்துல கஷ்டங்க. புத்தியீனமாக இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில எப்பவுமே என்ன செய்வதென்று தெரியாத நிலைமையில் இருப்பாங்க. ஞானம் வேண்டும். எங்க கிடைக்கும் அந்த ஞானம்? அமெரிக்கா சென்று மாஸ்டர்ஸ் பண்ணா வருமா? இன்னொரு நாட்டுக்கு சென்று அங்கே ஆராய்ச்சி செய்தா வருமா? அல்லது நம்ம பழைய வேதங்களை எல்லாம் வாசித்தா ஞானம் கிடைக்குமா? புத்தகங்களின் ஞானம் இல்லைங்க. இட்ஸ் நாட் புக் நாலேஜ். வெறும் தியாலஜி கிடையாதுங்க. தேவனை குறித்து தெரிந்து கொள்கிறோம். அநேகர் நாங்க தியாலஜி படிச்சோம்,
என்று சொல்லிக் கொள்ளுவாங்க. பாருங்க, தேவனை பற்றி தெரிந்து கொள்வது வேறு, தேவனை அறிந்து கொண்டீங்களா? ஒரு சக்தியை குறித்து நீங்க எவ்வளவு புத்தகத்துல வாசிச்சாலும் அந்த சக்தியை நீங்க அனுபவிச்சாதான் அதன் மேன்மையை நீங்க உணர்வீங்க, அது எவ்வளவு உண்மை என்கிறத நீங்க உணர்ந்து கொள்வீங்க. காலையில எழுந்தது முதல் இரவு தூங்குற வரைக்கும் நமக்கு ஞானம் வேண்டுங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, படிச்சவங்களை விட வண்ணாரே மேல் என்று. இப்போ ஒருவேளை சொன்னா யாருக்கும் புரியாம இருக்கலாம். வாஷிங் மிஷின் வந்த பிறகு இப்ப வண்ணார் இல்ல, நம்மளே துவைச்சிக்கிறோம். அந்த காலத்துல கிராமங்கள்ல ஒரு வண்ணான் இருப்பாரு. ஒரு 2 பேரும் இருப்பாங்க. கொஞ்சம் பேரு அவங்க வீடு வீடாக வந்து காலமே துணியெல்லாம் சேர்த்து கொண்டு ஊருக்கு வெளியே அதை துவைப்பதற்கு குளத்துக்கோ ஆற்றுக்கோ வெள்ளை துணிகளை நன்றாக குதிக்க வைத்து சாம்பல் போட்டு அதை நல்லா அடித்து துவைத்து அலசி காய வைத்து சாயங்காலத்துக்குள்ள அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அதை சேர்த்துருவாங்க. அந்த வீட்டுல துணியை கொடுக்கும் போது அந்த வீட்டு எஜமானோ அந்த வீட்டு அம்மாவோ என்ன செய்வாங்கன்னா, எத்தனை ஷர்ட்ஸ், எத்தனை பேண்ட், எத்தனை போர்வைகள் என்று ஒரு லிஸ்ட் எழுதுவாங்க. சாயந்தரம் வரும்போது அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பார்த்து கொள்ளுவாங்க. ஆனா இந்த வண்ணான் என்ன செய்வாரு, எல்லாவற்றையும் கொண்டு சென்று அவர் லிஸ்ட் எழுத மாட்டாரு. எல்லாவற்றையும் ஒன்னா கொண்டு போய் அவர் ஊற வச்சிருவாரு, துவைச்சிருவாரு, காய வச்சிருவாரு. சாயங்காலம் யாருடையது அவங்களுக்கு கொடுத்துருவாரு. எப்படி? அவர் ஒரு முறை ஒரு துணியை பார்த்த உடனே, இப்ப போல பிராண்டட் துணி இல்லைங்க, இப்போனா அந்த பிராண்டை பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான போர்வை இருக்கும், ஒரே மாதிரியான துணிகள் இருக்கும். ஆனா யாருடையது என்ன, எந்த கலர்னு ஒரு முறை பார்த்தா அதை நினைவுல வச்சிருப்பாரு. அது ஞானம். உங்களுக்கு ஞானம் இருக்கா? ஞானம் இல்லாதனாலதான் வீட்டுல சண்டைகள் வருதுங்க. ஞானம் இல்லாதனாலதான் பிரச்சனைகள் வருது. ஞானம் இல்லாதனாலதான் தரித்திரத்துல இருக்கிறோம். ஞானம் இல்லாதனாலதான் நாம முட்டாள்தனமான காரியங்களை செய்து அதுல சிக்குகிறோம். அதுக்குதான் வேதம் சொல்லுது, திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானம் எனக்கு இல்லை என்று நினைச்சிட்டே உட்கார்ந்திருந்தா போதாது. ஞானம் இல்லாவிட்டா புத்தகங்களை படிக்க சொல்லல, வேற தேசங்களுக்கு போக சொல்லல, என்னென்னமோ செய்ய சொல்லல. ஆனா தேவனை கேளு. அந்த சாலமோன் கேட்டாரு, என்ன வேணும் உனக்குன்னு கேட்டா, எனக்கு ஞானமும் விவேகமும் உள்ள இருதயத்தை கொடுங்க. நீ கர்த்தருக்கு உகந்ததை கேட்டதுனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் பேரையும் புகழையும் தருகிறேன் என்று தேவன் ஞானத்தை கொடுத்தா, அந்த ஞானத்தை பெற்ற சாலமோன் தன் ராஜ்யத்தை சரியாக ஆளுகை செய்ய முடிந்தது. சரியான தீர்மானங்களை எடுக்க முடிந்தது. இன்றைக்கு தேவனின் ஞானத்துக்காக நம்ம கேட்காம மனுஷங்க ஞானத்துக்காக, மனுஷரின் அறிவுரைகளுக்காக, மனுஷருடைய அனுபவங்களை பிடித்துக்கொண்டு அதை பிடித்து தொங்குகிறவங்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒவ்வொரு பெண்ணும் திருமணமான பின்பு ஞானத்தை கொண்டிருந்தால் தன்னுடைய வீட்டை கட்டிக்கொள்ளுவாங்க. வீட்டை கட்டுவாள்னா கல்லு வச்சு கட்டுற வீடு இல்லைங்க. ஹவுஸ் அண்ட் ஹோம். ஹவுஸ் என்றால் கற்களால கட்டுகிற பில்டிங். பில்டிங்கோ பங்களாவோ குடிசையோ ஏதோ ஒன்று. பட் இல்லம், ஹோம், இல்லம் என்றால் வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாரும், கணவன் மனைவி பிள்ளைங்க. அந்த காலத்துல இருந்தா பெற்றோர் மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒன்னா இருப்பாங்க. ஹோம் எல்லார் நடுவே ஒரு ஒருமனத்தை கொண்டு வருவதற்கு, யாருக்கு எது தேவையோ, யாரிடத்துல எப்படி நடக்கணுமோ, யாரோடு எப்படி பேசணுமோ அறிந்தவளாக புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கிறதுனால எல்லாருடைய பாசத்தையும் எல்லார் அன்பையும் சம்பாதித்துக் கொள்ளுவாங்க, எல்லாரையும் ஐக்கியமாக்குவாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தினால் நிறைந்த வார்த்தை, நேரத்துக்கு ஏற்ற வார்த்தை, அது எவ்வளவோ சந்தோஷத்தை உண்டாக்கும், நன்மையை உண்டாக்கும். ஒரு அனாவசியமான வார்த்தை, புத்தியீனமான வார்த்தை, ரூட் டாக், கடினமான வார்த்தைகள் அநேகரின் உறவுகளையே அறுத்துவிடும். புருஷனுக்கும் ஞானம் வேண்டும்னு இருக்குங்க. புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் விவேகத்தோடு அவர்களுடனே வாழுங்க. புருஷன் ஞானத்தோடு குடும்பம் நடத்தணும். பலவீன பாண்டம்னா அவங்க எதுவும் பலவீனம் கிடையாது,
அவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் உடனே நம்புவது, அதிகமா நேசிப்பது, அதிகமாக ஆசைப்படுவது, அதிகமா மற்றவங்க மேல, கணவர் மேல அல்லது பெற்றோர் மேல ஆதாரப்படுவது. அதனால சில கடினமான வார்த்தைகளும் சூழ்நிலைகளும் அவங்களால தாங்க முடியாததுனால அங்கே ஞானத்தோடு உங்க மனைவிகளை வேதனைப்படுத்தாம அவங்களோடு வாழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து போகுது, அழிந்து போக காரணம் ஞானம் இல்லாததுனால. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துவான். இன்றைக்கு எத்தனை பேர் மகன்கள் அப்பாவின் இதயத்தை உடைத்து போடுறாங்க? ஞானத்தை உடையவன், தேவனின் ஞானத்தை உடையவன் நன்றி உள்ளவனாக இருப்பான். என்னை பெற்றெடுத்த பெற்றோர், எனக்காக கஷ்டப்படுகிற பெற்றோர், என்னை நேசிக்கிற பெற்றோர்னு அவங்க வார்த்தையை கேட்பாங்க. எத்தனையோ பேர் வாலிப பிள்ளைங்கள் இன்றைக்கு ஞானத்துக்காக ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புறோம் தவிர தேவன் ஞானம் தேவனுடைய சமூகத்தில் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயரே ஞானம். புத்தி, ஞானம், சகல பொக்கிஷங்களும் அவருக்குள்ளாக இருக்கு. ஞானத்தில் குறைவு இருந்தா என்ன கேளுங்க, தேவனை கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் யாரையும் கடிந்து கொள்ளாமல் எல்லாருக்கும் தாராளமாய் கொடுக்கிறவர். அவருக்கு எலிஜிபிலிட்டி எதுவும் தேவையில்லைங்க. உங்களுக்கு ஞானம் பெறுவதற்கு நீங்க ஏதோ சீனியராக இருக்க வேண்டும், இவ்வளவு வயசு இருக்கணும் அல்லது இது படிக்கணும், எந்த கண்டிஷனும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்று கேட்டா அவர் நாமத்தில் ஒவ்வொன்றும் நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, பணக்காரங்களோ ஏழைகளோ, பெண்களோ ஆண்களோ, இங்க இருக்கிறீங்களோ வேற தேசங்கள்ல இருக்கிறீங்களோ, எந்த மொழியாகவோ ஜாதியாக இருக்கிறீங்களோ, ஆனா இயேசுவே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராகவே எல்லாரையும் நேசிக்கிறாரு. எல்லாருக்குமே கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் தாராளமாக கொடுக்கிறவர். ஏதோ அதுல ரேஷன் போல உனக்கு இவ்வளவுதான் இல்ல, ஆனா நீ கேட்ட அளவு, நீ இருதயத்தை திறந்த அளவு, நீ எவ்வளவா அவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயோ அவ்வளவாய் அவர் உன்னை நிரப்புவார். உங்களை நீங்க எவ்வளவா வெறுமையாக்குறீங்களோ அவ்வளவாய் அவர் ஞானத்தோடு, அவர் அன்போடு நீங்க நிரப்பப்படுவீங்க. தேவனை கேளுங்க. ஜெபம் என்றால் தேவனை கேட்பது, அது ஜெபத்திலே ஒரு பங்கு. என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வருமானம் போதுறது மட்டும் இல்லாமல் மிஞ்சணும்னு ஆண்டவரை கேளுங்க. இந்த இன்டர்வியூக்கு போகிறேன், அங்க என்னென்ன பதில் சொல்லணுமோ உங்க ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. இந்த தேர்வுக்கு போகிறேன், இந்த எக்ஸாம்ஸ் எழுத எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அநேக பிள்ளைங்க இன்றைக்கு எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆக காரணம் அவங்க நல்லா தான் படிப்பாங்க, ஆனா அங்க கேட்ட கேள்வியை புரிந்து கொள்ள முடியாம அந்த கேள்வியில சிக்கி கொண்டு அந்த கேள்விக்கு வேற பதில் எழுதுவது அல்லது எனக்கு தெரியாதுன்னு விட்டு விடுவது, அதனால ஃபெயில் ஆவதை பார்க்கிறோம். தேவன் ஞானத்தை தரும்போது நீங்க எழுதுற சப்ஜெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களிடத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் என்னன்னு உங்களால சரியா புரிந்து கொள்ள முடியும். அதுக்குதான் அவர் நாமத்தை அறிந்தவர்கள், அவர் ஞானத்தை கேட்டவங்க உயர்வான நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க. ஞானம் குறைவா இருந்தா என்னை கேள். நமக்குள் ஒவ்வொருவரும் ஞானம் குறைவாக இருக்கின்ற விஷயத்த நாம உணர முடியுங்க. நீங்க அதுக்குள்ளேயே எனக்கு தெரியும் என்று நீங்க ஒரு அளவை வைத்துக்கொண்டா என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஞானம் நினைச்சா, நீங்க அறிந்து கொண்டவைகள் தான் ஞானம் நினைச்சா அதை மிஞ்சின பைத்தியக்காரத்தனம் இல்ல. ஞானம் எப்போதும் கூட மேலிருந்து வருவது, பரிசுத்தமானது, சுத்தமானது. அது அந்தந்த நேரத்திலேயே நமக்கு, இன்றைக்கு பாருங்க நம்ம செல்போன்ல அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய ஞானம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல, அந்தந்த சீசனுக்கு ஏற்பது போல, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பது போல, அந்தந்த தலைமுறைக்கு ஏற்றது போல, அந்தந்த நேரமே தேவன் தம்முடைய ஞானத்தோடு நம்மை அந்தந்த சூழ்நிலைகள் புரிந்து கொள்வதற்கு, அந்தந்த சூழ்நிலைகளில் விழித்திருந்து ஜாக்கிரதையா இருப்பதற்கு, எச்சரிப்பா இருப்பதற்கு, சிறந்தவைகளை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். அதனால இந்த பயங்கரமான உலகத்துல எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க. எது உண்மையோ, எது பொய்யோ, எது உண்மையான உபதேசமோ, எது கள்ள போதனையோ, யாரு
எந்த வலையை விரிக்கிறாங்க, யாரு நன்மை செய்றாங்க, யாரு எப்படி இருக்கிறாங்க, யார் நம்ம விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறாங்க என்பது அது நடிப்பா உண்மையா என்றதை அறிய முடியாத நிலைமையில் அநேக விஷயங்களில் மோசம் போகிறோம். ஞானம் உடையவன் தீமையில விடமாட்டான். ஞானம் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஞானம் உடையவன் தேவனின் அற்புத காரியங்களை அவங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். ஞானத்துல குறைவு இருந்தா ஆண்டவர் கேளுங்க, ஆனா கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம அப்படின்னா இந்த ஆண்டவர் கொடுத்தா கொடுப்பாரு, இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்று இன்னொரு ஆப்ஷன்ஸ் வச்சுப்பாங்க சிலர். சும்மாவே ஆண்டவரின் அறிவுரைகளை கூட சும்மாவே எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. சந்தேகிக்கிறவனுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. நிலையற்று இருக்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இருமனம் உள்ளவர்களை தேவன் வெறுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. முழுமையா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடந்து கொள்ள தீர்மானித்து அவர் சமூகத்தில் முழங்காலிட்டு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த நாள் முழுவதும் நான் உமக்காக வாழும்படிக்கு தவறானவைகளை தெரிந்து கொள்ளாமல் நன்மையானவைகளை தெரிந்து கொள்ள நடத்துவதற்கு ஒவ்வொரு எண்ணத்தையும் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து ஞானத்தினால் நிறைந்த வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உண்மைதான் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் மனுஷங்க புத்தி இல்லாம இருக்கிறாங்க. புத்தியற்றவர்களைப் போல நேரத்தை வீணடிக்காமல் நேரத்தை ஞானிகளைப் போல பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. துன்மார்க்கத்தை விட்டு விடுவதற்கு, நீதியை நேசிப்பதற்கும் உதவி செய்யுங்கப்பா. மேலிருந்து வருகிற ஞானம் எங்களுக்கு தேவை என்று அது வேற எங்கேயும் கிடைக்காதென்று இயேசுவின் சமூகத்தில்தான் எங்களுக்கு கிடைக்கும் என்கிற விசுவாசத்தை கொடுங்கப்பா. குடும்பத்தின் விஷயத்துல பின்னாடி போகிறவங்க, குடும்பத்தை கட்டிக்கொள்ள முடியாம கஷ்டப்படுகிறவங்க, தேர்வுகள் எழுத முடியாம சோர்ந்து போய் இருக்கிறவங்க, படிக்க முடியாம முன்னுக்கு போகிறவங்க, தவறான முடிவுகளை எடுத்து நஷ்டம் போய் நான் உடைந்து போகிறேன், ஒன்னும் செய்ய முடியாதவனாக ஆகிவிடுகிறேன் என்று யார் சொல்றாங்களோ, தேவனே எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று உடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகையில யார் எங்கிருந்து என்னென்ன வார்த்தை உமக்கு உம்முடைய சமூகத்தில் வைக்கிறாங்களோ அதுல உம்முடைய விடுதலையை கொடுங்கப்பா. யார் யாருக்கு ஞானம் எந்த விஷயத்தில் வேண்டுமோ தாராளமாக கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்கும் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்க பட்சத்துல ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாரு. டாக்டர் ஜே பால் தமிழ் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்